ஒரே கருத்தை 5 விதமான ஹதீஸுகள் கொடுக்கின்றனவோ, அப்போ 5 விதமான ஹதீஸுகளை முன்வைத்து தான் நீங்கள் ஹதீஸுக்கு முடிவெடுக்கணும், கருத்து சொல்லணும், எந்த ஹதீஸுக்கும் முரண்படாதவாறு. இங்கே நல்லா பாருங்க, இந்த இயக்கவாதிகளுடைய, குறிப்பாக இந்த கொள்கைவாதிகளுடைய மிகப்பெரிய ஒரு அநீதி அல்லது மிகப்பெரிய ஒரு செய்தி மறைப்பு என்னவென்றால், சஹாபாக்களை டேமேஜ் பண்ணும் பொழுது, இந்த மறுமையினுடைய ஹவுது ஹதீஸை சொல்லும் பொழுது, இந்த 5 அறிவிப்பிலேயே எங்க சஹாபாக்கள் அஸ்ஹாபின்னு வருதோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்ற 4 அறிவிப்புகள் வருது பாருங்க, அதில் என்னென்ன வார்த்தைகள் வருது? மக்களில் சிலர், அடியார்களில் சிலர், எனது உம்மத்தில் சிலர் என்று வருது பாருங்க. அந்த ஹதீஸை சொல்லவே மாட்டாங்க. எந்த ஹதீஸை மட்டும்தான் எடுப்பாங்க? தோழர்களே, சிறு தோழர்கள்னு வருது பாருங்க, அந்த ஹதீஸை மட்டும்தான் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ இதிலிருந்து அவர்களுடைய உள்ளத்தில் சஹாபாக்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கு. எப்படியாவது அவர்களை குறை சொல்லி அவங்கள டேமேஜ் ஆக்கி அவங்க மேலே உள்ள மரியாதையை மக்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்திருந்தா இந்த 5 ஹதீஸையும் தானே சொல்லணும். புரியுதா இல்லையா? அப்போ மக்கள் விளங்கிக்கிட்டோம் இங்கே சொல்லப்பட்டது எந்த சஹாபாக்கள் என்று, அல்லது சஹாபாக்களுக்கு என்ன அர்த்தம் என்பதாக மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று மக்களுடைய அறிவுல தானே விட்டுக்கணும் இந்த ஹதீஸை. அப்படி இல்லாமல் இதே புகாரில் உள்ள மற்ற 4 அறிவிப்புகளையும் மறைச்சிட்டு இதை மட்டுமே திரும்ப திரும்ப மேடையில் சொல்லும் பொழுது, சொல்லி நிறுத்தினாலும் பிரச்சனை இல்லை, பாருங்க சஹாபாக்களை, பாருங்க சஹாபாக்கள்னு சொல்லி மக்களுடைய கவனத்தை சஹாபாக்கள் பக்கம் திருப்பி 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 அவங்கள டேமேஜ் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ வாங்க விஷயத்துக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? இது நம்ம சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தாபிஇ யாரிடமிருந்து? சஹாபியிடமிருந்து. அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய தபுஉ தாபிஇ, பிறகு இமாம்கள். நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியது போன்று எந்த ஒரு தாபிஇயோ தபுஉ தாபிஇயோ அல்லது ஹதீஸ்களை அறிஞர்களோ இந்த இடத்தில் கூறப்பட்ட உசைஹாபி என்பது ரசூலுல்லாவுடைய தோழர்களாகிய சஹாபாக்களை தான் குறிக்கிறது என்று யாருமே சொல்லல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது அர்த்தமாக இருந்திருக்குமே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் இந்த அர்த்தத்தை அங்கே குறிப்பிட்டிருப்பார்கள். ஒன்று. அப்போ யார்? சரி, இங்கே 2 விளக்கம். ஒரு விளக்கம் என்ன? இந்த உம்மத்தில் பொதுவாக யாரெல்லாம் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்களோ, பிதஅத் செய்தார்களோ, அவர்கள் எல்லோருமே இந்த ஹதீஸில் வருவாங்க. யாரெல்லாம் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்களோ, பிதஅத் செய்தார்களோ, மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாருமே இந்த ஹதீஸில் வருவாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன? அப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்களில் இருந்தார்களா? பதில் என்ன? நிச்சயமாக இருக்கவில்லை. நிச்சயமாக இருக்கவில்லை. அப்போ உசைஹாபி என்ற வார்த்தை வந்திருக்குதே என்றால் இதுக்கு அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கவனிங்க. சஹாபி, அஸ்ஹாப் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? தோழர், நண்பர். புரியுதா? அறிமுகமானவர் என்று அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அவரை அறிவேன், அவர்கள் என்னை அறிவார்கள். ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 ஆண்டுகள் தாவா பணி செய்தார்கள். மதீனால 10 ஆண்டுகள் தாவா பணி செய்தார்கள். இந்த 23 ஆண்டு காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள், மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள், பிறகு ரசூலுல்லாவோடு பத்ர் போரிலே, உஹது போரிலே, ஹந்தக் போரிலே, ஹுனைன் போரிலே, அஹ்ஸாப் போரிலே, தபூக் போரிலே, ஹைபர் போரிலே கலந்து கொண்ட நபி தோழர்கள். இவங்களுடைய பேரெல்லாம் நமக்கு ஹதீஸ் புத்தகங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? தெரியாதா உங்களுக்கு? பத்ர் போரில் கலந்துக்கிட்ட 313 சஹாபாக்கள் யாரு? உஹது போரில் கலந்துக்கிட்ட 700 சஹாபாக்கள் யாரு? அதில் கொல்லப்பட்ட 70 சஹாபாக்கள் யாரு?
ஹந்தக் போரில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருடைய பேரும் ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டு, கடைசியாக மக்கா வெற்றி, அதுக்கு பிறகு ஹஜ்ஜத்துல் விதா எல்லாமே பதிவு செய்யப்பட்டு. சரியா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள், முர்த்தத்தாகி விட்டார்கள், இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஹதீஸில் இந்த ஒரு வார்த்தையும் இருக்குது. அவர்கள் தங்களது பிடரியிலேயே திரும்ப குதிங்கால்களையே பிறகு பின்னால் சென்று விட்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை சேர்ந்துருக்குது. அப்போ இதெல்லாம் வைத்துக்கொண்டு சஹாபாக்கள் முர்த்ததாயிட்டாங்க, பிதஅத் செய்தார்கள் இப்படி சொல்கிறீங்களே. இப்போ இந்த பேர்களில் யாராவது ஒரு 10 பேரை குறிப்பிடுங்க நீங்கள். அப்படி அவர் என்ன பிதஅத் செய்தார், அது என்ன பிதஅத்னு சொல்லுங்கள். நோபதி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முர்த்ததாயிட்டாங்க அல்லது மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள் அல்லது மார்க்கத்தில் மாற்றங்களை செய்தார்கள்னா பேர் கொடுங்க, யார் யாருன்னு சொல்லி. என்னென்ன செய்தார்கள்னு பேர் கொடுங்க. அதுக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. அப்போ என்ன முட்டாள்தனமான வாதத்தை வைக்கிறீங்க? புரியுதா? சரி, ஒரு 3-4 உதாரணம் சொல்கிறாங்க. கடைசியாக தேடி கீடி கண்டுபிடிச்சிட்டு உஸ்மான் பாருங்கள் 2 பாங்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்றைக்கு 2 பாங்கு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அதான் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உஸ்மான் பிதஅத் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அக்பர். இவங்களுடைய மடத்தனத்தினுடைய உச்சக்கட்டத்தை பாருங்க. சொல்றது புரியுதா? இப்போ என்ன வார்த்தை வருது இந்த இடத்துல, உஸ்மானு பிதஅத் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்போ உஸ்மான் பிதஅத் பண்ணாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு பிறகு 100கணக்கான ஹதீஸ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை நீங்கள் மறுக்கணும், நிராகரிக்கணும், பொய்ன்னு சொல்லணும். ஏன்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொர்க்கம் கடமையானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொல்லி இருக்கிறார்கள். உஸ்மான் என்ன தப்பு செய்தாலும் இனி அவருக்கு எந்த பாவமும் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அவர் சொர்க்கவாசின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து சொல்லிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2த்துல ஒன்று சொல்லணும். ஒன்று இந்த ஹதீஸ்லாம் பொய்ன்னு சொல்லணும், அல்லது இவர் தப்பு செய்வார்னு தெரிஞ்சுக்கிட்டு பொய் புகழ்ச்சி, அல்லாஹ் பாதுகாக்கணும், பொய் புகழ்ச்சியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். ரெண்டுமே அப்படி இந்த 2 நீங்கள் சொல்கிறது இருந்துச்சுன்னா அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நம்பகத்தன்மையே புரியுதா இல்லையா? மஆதல்லாஹ். என்ன பெரிய முட்டாள்தனம் அது. அப்போ யாரை கொண்டாந்து இந்த இடத்துல பிதஅத்வாதின்னு வைக்கிறாங்க? அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின், எனது சுன்னத்தையும் நேரு வழி பெற்ற 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கு. உஸ்மானுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிற இவங்க கடைசியில் பிதஅத்துடைய குற்றச்சாட்டை யார் மேலே கொண்டு போய் போடுறாங்க? சரி, போது, இது வரைக்கும் நாளைக்கு தொடரும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.